வணக்கம் ரஜினியன்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த பதிவு எதுக்குன்னா, ரஜினி ரசிகர்களை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, நம்மளை பற்றி நம்மளோட வரலாறை நாம் திருப்பியும் வந்து பேசி அது ஒரு ஸ்வீட் மெமரிஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதே மாதிரி என்ன மாதிரி 90s கிட்ஸ்லாம் எப்படி ரஜினி ரசிகர்களை நாங்கள் பார்த்து சின்ன வயசுலேருந்து எப்படி நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு ஒரு வீடியோஸாக பேசலாம் அப்படின்ட்டு. தப்பி தவறி மேபி 2K கிட்ஸ் இந்த வீடியோஸை பார்த்தாங்க கூட தே கேம் டு நோ ஹவு த ஃபேன்ஸ் ஆர், இவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஃபேன்ஸு எப்படி இருக்காங்க, இத்தனை வருஷமாக எப்படி தலைவரும் அவரோட ரசிகர்களும் ஒன்றா இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் தான் அவங்க மேபி அதுக்காக. பட் மோஸ்ட்லி வந்து தலைவர் ரசிகர்களுக்காக தான் இது நான் இந்த வீடியோஸ் போடுறது. கண்டினியூஸாக பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோவில் போகலாம். மொதல் வீடியோன்றனால இந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் இருக்குல்ல, ஏன் இவங்க வந்து தலைவர் ரசிகருங்க வந்து தலைவரை விட்டு எதுவும் போக மாட்றாங்க? ஏன்னா அவர் அரசியலுக்கு வரும்போதும் வந்து வாங்க தலைவான்னு கூப்பிட்டு போனாங்க, அவர் வரமாட்டேன்னு சொன்னாலும் திருப்பி விட்டு அடுத்த படத்துக்கு வந்து பேனர் அடிக்கிறாங்க. ஏன் இவனுங்க வந்து இவரை விட்டு போக மாட்றாங்கன்றதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். நீங்கள் தலைவர் ரசிகர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே தப்பு. நான் என்னோட வாதத்தை கேட்டிங்கன்னா, நீங்கள் தலைவர் ரசிகர்கிட்ட போயிட்டு யாருன்னா நீங்கள் தலைவர் ரசிகரான்னு கேட்டால் சொல்ல மாட்டான். அவனோட வார்த்தையாக அவங்க தலைவர்னா எனக்கு உயிருங்க, தலைவர்னா எனக்கு வந்து அவ்வளோ வெறிங்கன்னா தலைவர் பைத்தியங்க அப்படின்னு தான் சொல்லுவான். அது அந்த கேரக்டர் தான் ஒரிஜினல் அக்மார் தலைவருக்காக இருக்கிற ஒரு ஆள். இப்போ நீங்கள் என்கிட்ட கூட நீங்கள் வந்து ரஜினி ரசிகரா அப்படின்னு கேட்டால் கூட என்னோட வார்த்தை நான் அவரோட பெரிய வெறியங்க அப்படின்னு தான் வரும். ஸோ இதுதான் எங்களுக்கும் அவருக்கு இருக்கிற பாண்டு. இது என்ன டிஃபர் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில். ரசிகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நடிகன் வரும்போது அவரோட முதல் 2 படங்களோ இல்லை முதல் படத்தில் கூட அந்த நடிகரை பார்த்து ரசித்து, ஓ இந்த நடிகர் நல்லா இருக்காருப்பா, அழகாக இருக்காருப்பா, பார்க்குறதுக்கு மேக்னெட் மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரசிகன். அது வந்து எல்லா நடிகருக்குமே அமையாது. 10ல் ஒரு 8 பேருக்குனாச்சும் அந்த மாதிரி ரசிகர்கள் அமைவாங்க. ஏன்னா பார்த்தோன்னே ரசனை தன்மையை அதிகரித்து ரசிகராக மாறுவாங்க. ஒரு 2 படத்தில் அந்த மாதிரி 8 பேருக்கு அமையும். அப்போ ஒரு 2, 3, 4, 5 படம் போகும்போது அந்த நடிகரை போலவே வந்து தானும் உடை அணிஞ்சு கொள்வது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தில் பேசுகிற வசனமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அது அப்படியே செய்கிறவன் பித்தன், பைத்தியம், அந்த நடிகரோட பைத்தியம் பாவன் அப்படின்வாங்களே. அந்த நடிகரை பார்த்தாலே வந்து அது அப்படியே பண்ணுவான்ப்பா, அது அவர் ஒரு பைத்தியம் பாவன் அப்படின்வாங்களே. அது ஒரு அந்த அடுத்த கேட்டகரி மாதிரி. அது வந்து அந்த 8ல் வந்து ஒரு 4 பேருக்கு அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு அடுத்து வந்து அதுக்கான ஒரு நற்பணி பண்ணுற மாதிரி மொத்தமாக ஒரு ஃபேன்ஸ் கிளப் மாதிரி ஆரம்பித்து ஃபுல்லாக இருப்பாங்க. அது வந்து ஒரு டாப்பில் ரொம்ப வருஷமாக நீடிச்சு வரணும்னா அந்த 4 பேரில் ஒரு 2 பேருக்கு அமையும். இப்போ இவர் நம்ம தலைவர் கடை இது வந்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே வந்துட்டு அவரை நாங்கள் ரசித்த விதமே அவர் வில்லனாக தான். அப்போது அங்கேருந்து என்ன டிஃபர் ஆகுதுன்னா, அவரோட ஹீரோயிசமை வச்சு நாங்கள் முதல்ல மயங்காமல் அவருக்காகவே மயங்கின கூட்டம் தான் எங்களோட சீனியர்ஸாக இருப்பாங்களா, அந்த 80ஸ்ல இருந்த தலைவரோட இருங்க. நான் இன்னைக்கு வரைக்குமே சொல்கிற ஒரு விஷயம், அந்த 80s 90ஸ்ல இருந்த இயர்லிஸில் இருந்த ரஜினி ரசிகரை உங்களால் கனவுல கூட நினைக்க முடியாது. அப்படி ஒரு ரஜினி ரசிகர்கள் அவங்களாம். சரி, பேக் டு டாபிக். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை பார்த்து ரசிக்கிறாங்க. ரசித்த உடனே வந்து 2, 3 படங்களில் அவர் வில்லனாக பார்க்கும்போது நம்ம அவரை தானே ரசிக்கிறோம், ரசிகர்னா மாறுறாங்க. ரஜினி பித்தனா அடுத்து 10 நாளில் 10 படங்கள் 2, 3 படங்களுக்கு அப்புறமா வந்து ரஜினி பித்தனா மாறுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஒரு பெரிய கூட்டமே உருவாகுது ரஜினி பித்தனா. இதில் அடுத்த லெவல் என்னன்னா, கொஞ்ச நாளில் ரஜினிகாந்த் என்றவரை திரையில் ரசித்த அந்த கும்பல் சிவாஜி ராவ் என்ற ஒரு மனிதரை பற்றி அவரோட வாழ்க்கையை தெரியப்படுது, அவரோட ரியல் லைஃப்பை தெரியுது, அவர் திருப்பி ஹீரோவாக மாறுறாரு படத்தில். ஆனால் உண்மையாகவே அவர் ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோன்றதை தெரிஞ்சு அவர் கூட ஒரு கூட்டம் புதுசாக சேர்ந்து இந்த பித்தர்கள்லேருந்து மாறி அந்த கூட்டத்தோட பேர் தான் வந்து ரஜினி வெறியர்கள். ஏன் இந்த கூட்டம் வந்து சேருதுன்னா, ரியல் சிவாஜி ராவையும் ரியல் ரஜினிகாந்தையும் அவங்களால இணைத்து 2 பேரையுமே லவ் பண்ணாங்க. மோர் தென் ரஜினி சிவாஜி ராவை ரொம்ப லவ் பண்ணாங்க. அவரோட ரியல் சூப்பர் ஸ்டார், அவரோட உண்மையான வாழ்க்கையை,
அவர் வாழ்கிற விதம், அவர் எங்ககிட்ட பேசுகிற விதம், அவர் சொல்கிற வார்த்தைங்க இன்னைக்கு டேட் வரைக்குமே அவங்க வந்து அதை வந்து வேதவாக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரஜினி வெறியல்ன்ற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் தான் ரஜினி ரசிகர்கள் கூட நீங்கள் கவுண்ட் பண்ணி எண்ணிக்கலாம். ஆனால் ரஜினி வெறியல்ன்ற கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணவே முடியாது. இது வந்து அந்த 84லேருந்தே இந்த கூட்டம் வந்து அப்படியே இருக்குது இன்னைக்கு வரைக்கும், டில் டேட் வரைக்குமே. ஏன்னா ரஜினி வெறியர்கள்ன்றவங்க யாருன்னா, நீங்கள் வந்து எதனா ஒரு பொய் சொல்லி ரசனை கம்மியாயிடுச்சுன்னா ரசிகன் ஓடி போயிடுவான். இப்போ மூளை வேலை பித்தன்லேருந்து தெரிஞ்சிருச்சுன்னா பித்தன் ஓடி போயிடுவான். ஆனால் வெறியனுங்க என்ன பண்ணாலுமே அவர் என்ன சொல்றாரோ, நீங்க யார் சொன்னாலும் கணக்கிலே வராது. அவர் சொன்னா மட்டும்தான் கேட்பானுங்க. அதுதான் ரஜினி வெறியங்க. தலைவரே ஒரு இதுல சொல்லுவாருங்க, அவனுங்க என்ன நினைச்சீங்க, அவனுங்க வெறியனுங்க அப்படின்னு 2012 ஐ திங்க் அந்த இதுல சொல்லுவாரு. ஸோ அப்படிப்பட்ட கூட்டம் தான் ரஜினி வெறியர்கள். இது அந்த கடவுள் ஆசீர்வாதத்துல தலைவர்கிட்ட மட்டுமே இருக்கிற கூட்டம். இது பைத்தியக்கார கூட்டம் கிடையாது, தற்கொலை கூட்டம் கிடையாது. இது வெறியனுங்க கூட்டம். இவனுங்களுக்கு அது சாரி, நான் என் ரசிகர் கூட்டம்ன்றதுனால நான் அப்படி பேசுகிறேன். இவங்களுக்கு அரசியல் அதிகம், சமூக நீதியில் என்ன நடக்குதுன்றதும் தெரியும், தலைவனுக்கு கட்டுப்படவும் தெரியும். டபுள் கோட்டில் அது போடலாம். ஏன்னா தலைவனுக்கு கட்டுப்பாடுன்றது தான் ரொம்ப முக்கியம். ரசிகர்கள் எல்லாருமே ஒன்று தான். தன்னுடைய தலைவனுக்கு அவங்க எல்லாருமே உண்மையாக தான் இருப்பாங்க. எல்லா ரசிகரும், நான் சொல்றது எம்ஜிஆர், சிவாஜி, தலைவர், கமலஹாசன், விஜய், அஜித், எல்லாருமே தலைவர்களும் அவர் கொள்கையில வேணா மாறலாமே தவிர ரசிகர்கள் மாறவே மாட்டாங்க. அவன் தலைவனுக்கு எவ்வளவு பாசம், நான் என் தலைவர் மேல எவ்வளவு பாசமா இருக்கணும், அதே மாதிரிதான் ஒரு அஜித் ரசிகனும் இருப்பான், விஜய் ரசிகனும் இருப்பான். ஸோ ரசிகர்கள் மாற மாட்டாங்க. அதை தாண்டி அந்த தலைவன் தன்னோட தொண்டனுக்கு என்ன சொல்லித்தரான், என்ன சொல்றாப்புல, என்ன வாழ்க்கை முறையை அவர் காட்டி கொடுக்குறாரு, எப்படி வாழணும்னு காட்டி கொடுக்குறாருன்றதுதான் முக்கியம். அந்த மாதிரி பார்த்தா இந்த வெறியன் கூட்டத்துக்கு அரசியல் அவ்வளோ தெரியும். இது ஒரு பெரிய கூட்டம். இது வெறியனுங்க கூட்டம். இது ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை, ரஜினி பேர் சொல்லிட்டு இந்த புதுசாக ஒருத்தவங்க நுழைச்சானுங்க. எப்போன்னா தலைவர் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு சினிமா ரஜினி பிடிக்கும், பாலிடிக்ஸ் ரஜினி பிடிக்கும், எங்களுக்கு ரஜினின்னு எழுதி போட்டாலே பிடிக்கும், பேப்பரில் அவர் பேர் எழுதினாலே பிடிக்கும். அதுதான் வெறியனுங்க. இந்த புதுசாக வந்து அந்த அரசியல் டைமில் சேர்ந்தவங்கலாம் கிடையாது. இது வந்து காலத்துக்கும் அவர் கூடவே இருக்கிற கூட்டம். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஏன் வந்து தலைவர் என்ன சொன்னாலும் கூட இருக்காங்கன்னா, இவங்க கூட இருக்கிறவங்க ரசிகர்கள் கிடையாது, தலைவர் கூட இருக்கிறவங்க ரசிகர்கள் கிடையாது, வெறியனுங்க. தலைவர் கூட இருக்கிற மொத்த வெறியனுங்களுமே வந்து இப்போ கணக்கிலே இல்லாத அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா எல்லா ரசிகருமே அவருக்கு ஒரு 4வது 5வது படம் வரும்போதே வெறியனா மாறிட்டோம். நாங்கள் அவரை பற்றி தெரியாததுலேருந்தே நாங்கள் வெறியனா தான் இருக்கிறோம். இதுதான் அந்த உண்மை. ஏன் வந்து இன்னைக்கு வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, அவர் கூட இருக்க கூட்டம் எல்லாமே ரஜினி வெறியனுங்க தான். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.